ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னாக்கா, ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக வந்துட்டு ஒரு வெண்டைக்காய் குழம்பு வச்சு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கிறேன். காயெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அடுத்து வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்குறேன். அது வந்துட்டு அந்த நம்ம பீட்ரூட் சீவுறோம் இல்லையா, அதில் வந்துட்டு சீவி தான் சேர்க்க போகிறேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா, இப்போ வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வெட்டி நம்ம போட்டோம் அப்படின்னா அது அப்படியே முழுசாக வரும். அது தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும். இப்படி நம்ம போடும்போது என்னென்னா, அது போல் இடையில நமக்கு கிடைக்காது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, குழம்பு வந்துட்டு நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். அதை நான் சீவி அடுத்து தக்காளியை வெட்டுறேன். தக்காளி வந்துட்டு நம்ம சின்ன தக்காளியாக தான் இருக்குது. ஒரு 10 தக்காளி போல் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த வெண்டைக்காய் குழம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புளி குழம்பு மாதிரி வைக்கணும். அதனால் அதை வந்துட்டு நான் ரவுண்டாக தான் கட் பண்ணிக்கிறேன். முழுசாக எடுத்து அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு டக்குன்னு நம்மளுக்கு கூழ் மாதிரி வேகும். டக்குன்னு இப்போ நம்ம தக்காளியை வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாடு கொஞ்சம் சைடில் அப்படியே வச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு அரிசியெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு சுடு தண்ணி ஊற்றி தான் நான் வைக்கிறேன். வச்சு குக்கர் மூடி போட்டு அதெல்லாம் ஊற்றி நான் டக்குன்னு வச்சு சுடு தண்ணி ஜக்கில் இருந்து ஊற்றுறதுனால லேட் ஆகுது. வயசில் போட்டு நான் அப்படி போட்டுறேன். அப்படி எடுத்து வச்சுட்டு அடுத்து பூண்டு நான் எடுத்துருக்குறேன். குழம்புக்கு வந்து பூண்டு நம்ம சேர்க்கணும். நான் வந்துட்டு எடுத்து போட்டு வெங்காயத்துலேயே நான் வச்சிட்றேன். வச்சு முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு இந்த ஒரு காய்ச்சி எடுத்து வச்சு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எண்ணெயை சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு வெண்டைக்காய் எடுத்துகிட்டு நான் அதில் போட்டு அந்த தண்ணி பதம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரப்பதம் இல்லாமல் நம்ம அதில் பெரட்டி எடுத்துக்கிறோம். அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். எடுத்து வச்சுட்டு அதை சட்டி வச்சு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், இது போல் நான் அது போல் தான் நான் போட்டு நான் தாளிப்பேன். அப்போது அதை போட்டு தாளிச்சிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு அந்த வெங்காயம் பூண்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதையை நான் எடுத்து அதில் போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா அளவுக்கு இந்த பச்சை இதெல்லாம் போகிற அளவுக்கு நான் தட்டி விட்டுட்டு கடுகு பொரிஞ்சு வருது. நான் வெங்காயத்தையும் பூண்டையும் எடுத்து நான் சேர்த்து அதை நான் கொஞ்சம் நல்லா வதக்கி வைப்பேன். அதோட அளவுக்கு பொங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம தக்காளி அதில் எடுத்து சேர்த்துக்கணும். நல்லா வதங்கி இருக்கும். இப்போ நம்ம தக்காளி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதை நான் கொஞ்சம் லைட்டாக பெரட்டி விட போகிறேன். அது கொஞ்சம் நல்லா நான் சேர்த்து விட்டுட்டு தேவைக்குண்டானது அளவுக்கு உப்பு எடுத்து அதில் நான் போட்டுக்கிறேன். உப்பு எடுத்து போட்டுட்டு மற்றது எதுவும் மஞ்சள் பொடி இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம உப்பு மட்டும் சேர்த்து விட்டுட்டு அதையும் நான் பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நீக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வணங்கி இருக்கும், கூழ் மாதிரி ஆயிரும். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்புத்தூள் இதெல்லாம் போட்டு தேவைக்கணும்னு போட்டு விரட்டி விட்டுட்டு அதனுடைய பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் இது பண்ணி விட்டுட்டு அப்புறம் காய் எடுத்து அதில் நான் போட்டுக்கிறேன். போட்டு அதை பெரட்டி விட்டுட்டு அதை கொஞ்சம் ஓரளவுக்கு பெரட்டி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம்.
தண்ணி சேர்த்துட்டு அது பத்தாது இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தணும். ஏற்றி விட்டு மறுபடியும் கிண்டி விட்டு உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு கொஞ்சம் கொதிக்க விடணும். டக்குன்னு வெந்துடும் வெண்டைக்காய்ங்க, அதனால டக்குன்னு வெந்துடும். கொதி வரது இதாகிடுச்சு, நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அப்புறம் இன்றைக்கி பார்த்தோம்னா நல்லா காயெல்லாம் வெந்துருந்துச்சு. அப்புறம் நம்ம இறக்கிக்கிறோம். பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்களை போய் பட்டன் வந்துட்டு அழுத்தி விடுங்க. இது வரைக்கும் பார்க்கறதுக்கு நன்றி. பாய்.